மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் போட்டியிடப் போவதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்று வருகிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில போட்டியிடப் போவதாக ஒரு தகவல் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழு விவரங்கள். வணக்கம். சீமான் ஏற்கனவே 233 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதி வாரியாக நடந்த கூட்டத்தின் போதே அறிமுகம் செய்தார். அந்த அறிமுக கூட்டத்தில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் அவர் அறிமுகம் செய்யவில்லை, காரைக்குடி தொகுதி. அப்போதே காரைக்குடி தொகுதியில் சீமான் தான் நிற்கிறார் என்று நாம் அப்போதே செய்தியாக வெளியிட்டோம். ஆனால் காரைக்குடியை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு அடிப்படை காரணமாக சிவகங்கை மாவட்டம் தான் சீமானுடைய சொந்த ஊர் என்றாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய கிராமம் இளையாங்குடி. அந்த இளையாங்குடி கிராமம் மானாமதுரையில் சட்டமன்ற தொகுதியின் கீழ் வருகிறது. மானாமதுரை தொகுதி ஒரு பட்டியல் சமூகம் மட்டுமே நிற்கக்கூடிய தொகுதி. எனவே அந்த தொகுதியில் சீமான் போட்டியிட முடியாது என்பதற்காக முதல் முறையாக தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் காரைக்குடியில் நிற்கிறார். மானாமதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய காரைக்குடியில் முதல் முறையாக நிற்கிறார். இதன் மூலியமாக அதாவது தொடர்ச்சியாக கடந்த தேர்தலில் திருவெற்றியூர் நின்றார். அதற்கு முன்னால் அந்த சட்டப்பேரவை தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் நின்றார். எனவே இது போன்ற பல இடங்களில் அவர் நின்ற நிலையில் தற்போதுதான் அவர் கட்சி ஆரம்பித்து இத்தனை நாட்களில் சொந்த மாவட்டத்தில் இருக்கிறார். காரைக்குடியில் கணிசமாகவே நாம் தமிழருக்கு ஓட்டு விகிதம் என்பது அதிகமாக காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் அதாவது காரைக்குடியில் ஒவ்வொரு முறையும் நிற்கிறது. எனவே எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்ற அடிப்படையில் தான் சீமான் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே 23,000 வாக்குகள் அந்த தொகுதியில் வாங்கியிருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தொகுதியில் கூட 10% வாக்குகளை பெற்றதற்கு முக்கியமான காரணம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது. இந்நிலையில் அந்த மாவட்டத்தில் தற்போது நேரடியாக நிற்கிறார். குறிப்பாக அந்த காரைக்குடி தொகுதியை பொறுக்கும் இந்த முறை கடும் போட்டி இருக்கின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பிரபு அந்த தொகுதியில் வேட்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் சீமான் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே இந்த முறை காரைக்குடி கடும் போட்டி உள்ள ஒரு தொகுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.